ஏற்கனவே நெரிசல் கடுமையாக உள்ள பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியாவில் நிலைமையை மோசமாக்கும் வகையில் சாலையில் தீபாவளி விற்பனை கூடாரங்கள் போடப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் தெரிந்துதான் செய்கிறார்களா என மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் காட்டமாக கேட்டுள்ளார். கூடாரங்களுக்காக ஒரு பக்கம் சாலை மூடப்பட்டிருக்கிறது, மறுபக்கம் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலில் சாலையில் எப்படி வாகனங்கள் சீராக இயங்கும் என நேற்று அங்கு நேரில் சென்று நிலவரங்களை கண்டறிந்த பின் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஒரு சைடுல ரோடு அடிச்சிட்டாங்க, இன்னொரு சைடுல எல்லாம் காடி பார்க் பண்ணிட்டாங்க. எப்படி காடி ஓடும்? எல்லா வியாபாரம் கஷ்டப்பட போறாங்க. ஏன்னா ஆள் வர மாட்டாங்க, கஸ்டமர் வர மாட்டாங்க. பங்சார் வரைக்கும் ஜாம் நிற்கும். இது இன்னும் வியாபாரம் ஆரம்பிக்காதனாலே இப்படி ஜாமா இருக்கு. வியாபாரம் ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இவ்வளவு நாள் இந்த பிரிக்ஃபீல்ட்ல நல்லா தான் வியாபாரம் நடந்துருச்சு. தீபாவளி ஒரு வாட்டி தான் நம்ம சில வியாபாரிகள் வந்து வியாபாரம் பண்றாங்க. அதை முன்ன இருந்த மாதிரி இருந்தாலும் எல்லாம் சந்தோஷமா வியாபாரம் பண்ணி இருப்பாங்க. இப்ப ரோட மூடி, இங்க பாருங்க, ரோட மூடி இந்த இடமே நாசமாயிருச்சு, ஜாம். ஓகே, இப்பயே எப்படி இருக்கு? தீபாவளி கிட்ட வந்துட்டா எப்படி இருக்கும்? உள்ள யாருமே போற முடியாது, வியாபாரம் யாருக்குமே கஸ்டமர் வர மாட்டாங்க. ரோடு அடிச்சிருக்கு, இது தேவையில்லாத கேமா போட்டு நடு ரோட்ல போட்டு மூடிட்டாங்க. அதனால இந்த இவங்கெல்லாம் அமைச்சரும் லத்தம் பண்றோம், அதை இறங்கி பார்த்து மக்களோட கஷ்டம் புரியணுங்க. இவ்வளவு நாள் நல்லா தானே ஓடிக்கிருச்சு, இப்ப எதுக்கு இதை மாத்தி இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு எல்லாத்தையும்? ரோட மூடி, அங்க பிரிக்ல ரோட மூட இங்க மட்டும் ஜாம் ஆகுது, பங்சாரு எல்லா இடமும் ஜாம் ஆயிரும் இந்த இடத்துல. தெரியல, டத்து பண்டாரும் விளைய அமைச்சருக்கும் அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த இடத்த பத்தி. பார்த்து நிறைய தீர்க்க வேண்டிய வேலையை செய்யணும். இந்த கூடாரங்களை வியாபாரிகள் கேட்கவில்லை. கூடாரங்களும் வலுவானவையாக இல்லை. பலத்த காற்றடித்தாலே பறந்து போய் விடும் போல இருக்கின்றது. போதாக்குறைக்கு 2500 ரிங்கிட் டெபாசிட் முன்பணம் வேறு. அவ்வளவு பணத்திற்கு சிறு வியாபாரிகள் எங்கே போவார்கள் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார். நெரிசல் விரக்தியில் வாடிக்கையாளர்கள் உள்ளே வர மாட்டார்கள் என்பதே நிதர்சன உண்மை என அவர் கூறினார். எனவே இதுபோன்ற முடிவுகளை எடுக்கும் முன் அமைச்சரோ மேயரோ களத்தில் இறங்கி பார்த்தால்தான் மக்களின் கஷ்டம் புரியும் என சரவணன் குறிப்பிட்டிருக்கின்றார்.